ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விர்சாஸ் கிச்சன். நான் உங்கள் ரூபி. வாங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு பதார்த்தம். கேக் மாதிரி இருக்கு, பிஸ்கட் மாதிரி இருக்கு. இது என்னென்று சொல்ல தெரியாம நல்ல ஒரு வித்தியாசமான மிக சுவையான கீழ் பக்கத்தால கேக் இருக்கும், மேல் பக்கத்தால பிஸ்கட் மாதிரி இருக்கும். அப்ப இது நாங்க எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். இது துருவல் கேக் அல்லது ஜாம் கேக் என்று சொல்லலாம். இந்த ஜாமும் வச்சதுக்குள்ளுக்குள்ள ஜாம் கேக் எப்படி செய்யறது, அல்லது மேலால துருவி துருவி போட்டிருக்கிறோம். இந்த துருவல் கேக், ராப் கேக்குன்னு சொல்லலாம். இது என்னென்னு செய்யறேன்னு பார்ப்போம். வாங்க, இதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நான் பார்த்துக்கொள்ளுவேன். செய்ய செய்ய ஆசையா இருக்கு. நாங்க எடுத்து சாப்பிட்டுதான் செய்து கொண்டு இருக்கிறோம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்ப்போம். இதுக்கு நான் 300 கிராம் கோதுமை எடுத்திருக்கிறேன். பச்சை கோதுமை 300 கிராம். மாஜரின் 150 கிராம் எடுத்திருக்கிறேன். அரைவாசி ஒரு எக் எடுத்திருக்கிறேன். அடுத்தது கிரீம் எடுத்திருக்கிறேன். 2 மேசக்கரண்டி கிரீம் எடுத்திருக்கிறேன். சுகர் 100 கிராம் எடுத்திருக்கிறேன். நீங்க தேவையாண்டா, உங்களுக்கு இனிப்பு தேவை, டேஸ்ட் தேவை கூட கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வெனிலா எசன்ஸ். அந்த வாசத்துக்காக நாங்க முட்டை போடுறோம் தானே, அப்போ ஒரு வாசம் மனம் வரும். அதால முதல்ல மாவை ஒரு பாத்திரத்துக்கு போட்டுட்டு அந்த மாஜரினை போட்டு குழைச்சு கொள்ளுவோம். மாஜரின் நான் இதுக்கு உப்பு தேவையான உப்பையும் போட்டுட்டு, மாஜரின் இப்பதான் எடுத்து நான் கொஞ்சம் முதல்ல, அதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க என்ன செய்யுங்க, இப்படி செய்ய போறமா இருந்தா ஒரு 2 மணி நேரத்துக்கு முதலே ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்க மாஜரினை வெளியில எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. வடிவா போட்டு குழைச்சு இந்த பதத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இப்படியே குழைச்சு எடுத்தோம்டா இப்படி ஒரு புட்டு மாதிரியான ஒரு பதத்துக்கு வரும். அதை அங்கால வச்சு போட்டு இப்ப நாங்க இந்த முட்டையை அடிச்சு கொள்ளுவோம். அதங்கால இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு இந்த முட்டையை அடிக்க மட்டும் அது இருக்கட்டுக்கும். முட்டையை அடிச்சுட்டு இதோட சுகரையும் சேர்த்து அடித்து கொள்ளுவோம். நீங்க தேவையா இருந்தா, இதோட சுகர் நீங்க காணாதுன்னு நினைக்கிறீங்களா இருந்தா கொஞ்சம் கூட போட்டுக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு உங்களுக்கு சுகரை பவுடராகவும் போட்டிருந்தா ஈஸியா இருக்குதா. இது கொஞ்ச நேரம் அடிச்சோடனே சரி, நீங்க பவுடரா சேர்த்தீங்கன்னா இன்னும் ஈஸி. பவுடர் ஆக்கி போட்டு நீங்க சேர்த்து கொள்ளலாம். இதோட அந்த கிரீமையும் எடுத்து சேர்த்து கொள்ளுங்க. கிரீமை எடுத்துட்டு இந்த கிரீம் உங்களுக்கு கிடைக்காட்டிக்கு நீங்க டின் பால் 2 மேசக்கரண்டி விட்டுக்கொள்ளலாம். டின் பால் இருந்தா விட்டுக்கொள்ளுங்க. அப்படியே விட்டு அடிச்சு கொள்ளுவோம். அவ்வளோத்தையும் கலந்துக்கிறதுக்காக, தனது சீனி கரைகிறதுக்காகவும் இதை கலக்கிறதுக்காக தான் நான் அடித்து கொள்றேன். கரை நேரம் அடிக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் சீனி கரையை மட்டும் அடித்து கொள்ளுங்க. வெனிலா எசன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தேக்கரண்டி, கொஞ்சம் ஒரு முட்டை தானே போட்டேன் நாங்க, இதுக்கு ஒரு தேக்கரண்டி போதும். எனக்கு தேவையில்லை. வெனிலா எசன்ஸையும் விட்டுக்கொள்ளுங்க. அப்படி வெனிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லையண்டா நீங்க 2 ஏலக்காயை பவுடர் பண்ணியும் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். கேக்குக்கு ஏலக்காய் பவுடர் டேஸ்ட் இருக்காது, எசன்ஸ் தான் எல்லாம். அல்லாடி நீங்க வேறு ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பேக்கிங் பவுடர், நான் குழைச்சி வச்ச மாவோட பேக்கிங் பவுடரையும் போட்டுட்டு கலந்து கொள்ளுவோம். எல்லா இடமும் படக்கூடிய மாதிரி கலந்துட்டு, அது எங்களுக்கு அரை தேக்கரண்டி போதும். நான் அரை தேக்கரண்டி எல்லாம் போட்டிருக்கிறேன். ஏன்னா 300 கிராம் கணக்கு இல்லை, ஆகவே எங்களுக்கு கணக்கு தேவையில்லை. அப்படியே கலந்து போட்டு நாங்கள் அந்த அடிச்சு வச்சிருக்கிறோம் தானே, அதையும் நாங்கள் இதுக்குள்ள விட்டு குழைச்சு கொள்ளுவோம். முழுவதையும் அப்படியே விட்டுடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொள்ளுங்க. அப்படியே விட்டு நீங்க குழைச்சு எடுங்க. பாருங்க, பிறகு குழைச்சிட்டு பிறகு அடுத்தது குழைச்சி எடுத்துக்கொள்றேன். அப்படியே குழைச்சி எடுத்துட்டு நல்லா நீங்க அடிச்சு ஊண்டி குழைக்கணும் தேவையில்லை. வடிவா அப்படியே நாங்க குழைச்சி கொண்டு வர நல்ல டோ வரும். அப்படியே அதை நாங்க குழைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். நான் இப்ப குழைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வருதுன்றதை. பாருங்க, இப்படி நான் எடுத்திருக்கிறேன். இந்த டோவை நீங்க என்ன செய்யுங்க, நான் 2ஆ பிரிக்க போறேன். 2ஆ பிரிச்சுட்டு ஒரு பங்கை அப்படியே கொண்டே டீப் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன். டீப் ஃப்ரிட்ஜில் நான் வச்சு ஒரு 2 மணித்தியான மாதிரி வைக்கணும். இப்படி நீங்க உருண்டையாக்கி போட்டு வச்சிங்கண்டா லேட் ஆகும் உருகிறதுக்கு. தட்டையா செய்து போட்டு பேக் ஒன்றில் போட்டுட்டு தட்டையா செய்து போட்டு ரொட்டி மாதிரி ஆக்கி போட்டு நான் கொண்டே ஃப்ரிட்ஜரில் வைக்க போறேன். அப்படி அமர்த்தி அப்படியே ரொட்டி நல்லா தட்டி மெல்லிசா ரொட்டி மாதிரி ஆக்கிட்டு அதை கொண்டே ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு, இந்த டோ மிச்சம் பாதி இருக்கிற டோவை நாங்க எந்த பாத்திரத்துக்கு பேக் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்தின் சைஸ்ல நீங்க தட்டிக்கொள்ளுங்க.
நீங்க பேக்கிங் ட்ரே வச்சிருப்பீங்க அல்லது ரவுண்டா வச்சிருப்பீங்க. நீங்க என்னத்தையாவது வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதை கீழே தகலான தட்டி கொண்டுட்டு அடுத்தது நாங்க வைக்க போற அந்த ரேயில கீழுக்கு ஒரு ஆயில் சீட் போட்டுட்டு மாஜரின் சைத்தால எல்லாம் பூசிக்கொள்ளுங்க. பூசிட்டு நாங்க அந்த தட்டி வச்சிருக்கிற இந்த ரொட்டியா இந்த மாவை வந்து அந்த பேக் பண்ண போற ரேக்குள்ள நாங்க சேர்த்து கொள்ளுவோம். சேர்த்துட்டு அந்த சைட் பக்கத்தை கொஞ்சம் மேலால உயரமாக செய்து விடுவோம். அப்படியே போட்டுட்டேன் தானே, போட்டு ரொட்டி மாதிரி ஒரே அளவா இருக்கு. அப்படியே நைஸா கையால தட்டி தட்டி அந்த சைட்டால கரை பக்கத்தை கொஞ்சம் உயரமா செய்து கொள்ளுங்க. என்னென்ன நாங்க இதுக்கு இப்ப ஜெயம் பூச போறோம். ஜெயம் பூசைக்கு சௌதியே நேருக்கு இருந்தா சில நீங்க கணக்க ஜெயம் வச்சு வச்சுட்டீங்கன்னா சைட்டால எல்லாம் வலியத்து வாங்கும். அதால உள்ளுக்கே நிக்கக்கூடிய பீஸாக்கு செய்வேன் தானே, அது மாதிரி சைட்டை கொஞ்சம் உயரமா செய்து கொள்ளுங்க. கொஞ்சம் கனக தேவையில்ல, ஒரு 1 மில்லிமீட்டர் அவ்வளவுக்கு எங்களுக்கு போதும். அவ்வளவுக்கு செய்து கொண்டு நான் இப்ப 100 கிராம் ஊடபிள் ஜாம் எடுத்திருக்கிறேன். நீங்க வேற ஏதாவது ஜாம் எடுத்துக்கிறேன்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி பேரிச்சம்பழம் சுகர் சேர்த்து ஒரு கலவை சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ இது உங்களோட டேஸ்ட்டை பொறுத்தது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதை எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஊடபிள் ஜாம் செய்தேன் நான் அன்றைக்கு. அந்த ஊடபிள் ஜாம் செய்கிற முறையும் என் வீடியோக்கள் கிடக்கு பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஊடபிள் ஜாமை நான் இதுக்கு இப்போ பூசிக்கொள்றேன். பூசிட்டு இதை அப்படியே வச்சிடுவேன். ஒரு 2 மணி நேரம் சென்றா பிறகுதான் நாங்க இதை செய்ய துவங்கி இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த பிரிசர்ல இருக்கிற அந்த டோவை எடுத்துட்டு வந்து நாங்க இப்படியே கரட் சீவுற மாதிரி சீவி அதுக்கு மேலால நிரப்பி கொள்ளுவோம். பாருங்க, அப்படியே இறுகி கட்டியா வந்திருக்கும். அந்த மாவை மேலால துருவி பெருசால துருவுங்க. சின்ன நாள் துருவினா கணக்கு நேரம் செல்லும். அப்படியே பெருசா துருவி அப்படியே அதுக்குள்ள போட்டுக்கொள்ளுவார். ஈஸியா இருக்கு. நல்ல துருவுறதுக்கு நல்ல இறுகி போய் கட்டியா இருக்கும். பாருங்க, துருவி போட்டுட்டு அப்படியே சமப்படுத்தி கொள்ளுங்க. சமப்படுத்திட்டு என்ன செய்ய போறேன், இவரை நான் இப்ப பேக் பண்ண போறேன். ஒரு 1/2 மணி நேரம் பேக் பண்ணுங்க. நாங்க கேக் பேக் பண்ற அதே டைமுக்கு வர 180 பாக செல்சியஸ்ல விட்டு போட்டு 1/2 மணி நேரம் பேக் பண்ணி எடுங்க. பேக் பண்ணி எடுத்த அப்புறம் பாருங்க எந்த ஒரு அழகா இருக்கு. நல்ல வாசத்தோட மேலால பிஸ்கட் இந்த சுவை மாதிரி இருக்கு. பிஸ்கட் மாதிரி முறுமுரண்டு வந்திருக்கு. நடுவுக்குள்ள ஜேம் இருக்கு. அதுக்கு கீழே கேக் மாதிரி வந்திருக்கு. அப்ப இது நல்ல சாப்பிடக்கு என்னது சாப்பிட்றாங்க சொன்னாங்க, இது பிஸ்கட்டா அல்லது கேக்கான்னு தங்களால சொல்ல எல்லாமே இருக்குதான். நான் சொன்னேன் பேர் ஜாம் கேக் அல்லது துருவ கேக், எப்படியாவது நாங்க வச்சுக்கொள்ளலாம். ஆனா நல்ல டேஸ்டான சுவையான ஒரு பொருள். இதை நீங்க அநேகமா பர்த்டே அப்படியான டைமுகள்ல செய்து கொண்டு போறீங்களா இருந்தா அல்லது யாருக்காவது வீடுகளுக்கு நாங்க போகைக்கு செய்து கொண்டு போனோமா இருந்தா மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்க என்ன எப்படி செய்தீங்க, நீங்க செய்முறை எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். இப்ப எங்களை வீட்டுல 2 பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இது டீயோட கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பதார்த்தம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியே கொடுக்க போறேன். நீங்களும் செய்யுங்க. எல்லா பாராட்டும் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திருந்தா நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே பாருங்க ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிடக்கு. அதை நீங்க டச் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துல பாருங்க பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த செய்முறைங்களை தமிழ் மொழி மூலம் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சென்று அடையணும் என்று நீங்க ஆசைப்பட்டீங்களா இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதோட இது பற்றிய உங்களோட நீங்க செய்து பாருங்க, சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அதை நீங்க எனக்கு கமெண்ட் மூலம் தெரிவிங்க. அதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களோட வளர்ற சேனலை நீங்க ஆதரிக்கலாம். ஆதரிங்க. என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய செய்முறைகள் புதுசா நான் போட்டிருப்பேன். பாரம்பரிய செய்முறைகளையும் செய்துட்டு வரேன். அதோட நவீனத்துக்குள்ளேயும் நாங்க கொஞ்சம் நுழையணும். ஏனென்றா எங்களோட வீடுகள்ல நிறைய பாரம்பரியத்தோட நின்றா பிள்ளைகள பேச்சு தான் கேட்க வேண்டி வரும். அதோட கொஞ்சம் நவீனத்துக்கே நாங்க நுழைய வேண்டி வரும். இதை நம்ம கேட்டாங்க, இது கச்சானா அல்லது ஏதாவது நட்ஸா அல்லது பிஸ்கட்டை போட்டு செய்தீங்கண்டா, ஒன்றுமே இல்லை. வெறும் மாவைத்தான் நான் வச்சு செய்திருக்கிறேன். அந்த துருவி போட்டதால மேல நல்ல வடிவா அழகா வந்திருக்கு. நீங்களும் செய்யுங்க. எல்லாரும் கேட்பாங்க உங்கள்ட்ட இது என்னத்துல செய்தீங்க, இப்படி செய்தீங்க, நீங்களும் செய்முறையெல்லாம் சொல்ல வேண்டி வரலாம்.
இதுக்கு ரெடி ஆகி கொள்ளுங்க, செய்து சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இதை பாக்கிருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.